என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரு காலங்காத்தால வந்து பொன்மொழி சொல்லிட்டு இருக்காரு. போடா அந்த பக்கம். காலங்காத்தால வியாபாரத்துக்கு வரப்பெல்லாம் நாரப்பைய மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுறவன் ஏண்டா கரண்ட கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனே ரயில்ல பேப்பர் போடலையா? அவர் கரண்ட கண்டுபிடிக்கலையா, பல்ப கண்டுபிடிக்கலையா, சினிமாவை கண்டுபிடிக்கலையா? அந்த மாதிரி நாங்களும் பின்னால கண்டுபிடிப்போம்டா. ஒய்யா வரலாறு தெரியாத நாளாரிக்கெல்லாம் விளக்கு தெரியும் உன்னை பெரிய அளக்க நான் விரும்பலடா. அடுத்த ஏரியாவுக்கு போறேன், அங்க வந்து இந்த மாதிரி சைடு வாசிக்காரு செருப்பு பிஞ்சு போகிற ஆசிக்க நிம்மதியா ஒரு பொழப்பு பார்க்க வர்றாங்களா? பொசகட்ட மயில இயம்பத்தாளைக்கு பேரிச்சம்பளம், ஓட்ட உடசல் இயம்பத்தாளைக்கு பேரிச்சம்பளம். ஏய்யா ஓட்ட உடசல் கொஞ்சம் நில்லு. என்ன சொன்ன? இன்னொரு சொல்லு பாக்கலாம். ஓட்ட உடசல் இயம்பத்தாளைக்கு பேரிச்சம்பளம்னு சொன்னேன். அப்படியா? கொஞ்சம் இரு வார. வா வா. பேரிச்சம்பளம் தான் குடிப்பியா? வேற எதுவும் குடுக்க மாட்டியா? பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்போம். இத வச்சுக்கிட்டு 1/4 கிலோ பேரிச்சம்பளம் கொடு. இத வச்சுக்கிட்டு காலங்காத்தால லந்து பண்றதுக்கு உனக்கு நான் தான் கிடைச்சனா? ஓட்ட மண்பானைக்கு 1/4 கிலோ பேரிச்சம்பளம். இப்படியே தின்னு தின்னு அரபாடி லாரி மாதிரி திரியா நீ? இந்த பார், இதுக்கெல்லாம் பேரிச்சம்பளம் தர மாட்டோம். அரபாட்டில் பினாயில் தர்றேன், நீயும் புருஷனும் சாப்பிட்டுட்டு அப்படியே சாந்திருக்க. எதுக்கு? என்னத்துக்கு ஏன் புருஷனை குடிக்க சொல்ற? உன்னையும் வச்சு குடும்பம் நடத்துறான்ல அதுக்கு. ஐயோ என்னங்க இங்க வாங்களே. என் ஆத்தா சீதனமா கொடுத்த பானையை போட்டு உடைச்சிட்டான். வந்து இவன் வாயை வெட்டுங்க. எது? இந்த பானைக்கு வாயில வெட்டுவாங்களா? ஆஹா, சரியான சல்லிப்பைய ஊரா இருக்கு போட்டுக்க. ஈயம் பித்தால பேரிச்சம்பழம் கொஞ்சம் நில்லு. என்னம்மா? இத வச்சுக்கிட்டு எப்படி தருவ? நிறுத்து பார்த்தா சொல்ல முடியும், கொஞ்சம் இரு. என்ன இது கையிலேயே நிறுத்துற? கண்ணுலையும் கையிலையும் கடலையும் இடம் போடுறீங்க. நாங்க 18 வருஷ சர்வீஸ் கரெக்டா இருக்கும், பேசாம இரு. 7,500 ரூபா ஆகும்டா. 3/4 ரூபா சேர்த்து போட்டு கொடு. எதுக்கு 3/4 ரூபா? ஒரு ரவுண்டா இருக்கட்டும்டா. இங்க வர்றா. உங்களுக்குலாம் ரவுண்டு சதுரம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? இந்த அப்படி வா வா. ஐயோ ஐயோ, எந்த காலத்து சட்டியோ. காலையில இருந்து இந்த ஒரு வியாபாரம் தான் வில்லங்கம் இல்லாம நடந்திருக்கு. நசிக்காச்சுப்பா. எனக்கு ஒரு ரவுண்டு வேணும். உனக்கு எதுக்கு நான் ரவுண்டு தரணும்? யார் நீ? இப்ப போனாலே அவன் யார் தெரியுமா? யாரு? என் பொண்டாட்டி. நான் என் பொண்டாட்டி சொன்ன என்ன ஒண்ணு. அப்ப இங்க ஒண்ணுல போ. பாத்தாச்சுடா. என் பொண்டாட்டி போட்டு போன சட்டி என்ன விலை தெரியுமா? 70 ரூபா. அதுக்கு நீ 8 ரூபா கொடுத்து ஏமாத்திருக்க. மிச்சம் 62 ரூபா எடு. போடா இத்த வேலை ஈனப்பையில. இந்த சைக்கிள், இந்த திராசு, பொட்டி எல்லாம் சேர்த்து 50 ரூபா முதல்ல. நானே ஓட்டிக்கிட்டு 62 ரூபா மண்டியா பிச்சு திருப்பிட்டு போய் என்னடா இப்ப கொடுக்க முடியுமா? முடியாது. என்னடா பிக்காலி போய் ஊரா இருக்கு. வந்ததுல இருந்து காசு காசு உயிரை வாங்குறீங்க. போய் ஊரை பத்தி கவலை பேசுறியா? நம்ம ஊரை பத்தி கவலை பேசலாம். திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷா. டேய், திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷாவை பத்தி ஏன்ட சொல்றியா நீ? போடா போடா. கந்தா கடம்பா கதிரவேலா. டேய், அது எங்களுக்கு தெரியும்டா. போடா, கடுப்பேத்தாத. முனியாண்டி இல்லாண்டி சரியாண்டி சின்ன மாயாண்டி. டேய், இவங்க யாரா புதுசா இருக்காங்க? வந்து வயசுல ஏத்துவாங்க பாரு. அத்தடி ஐயோ, போயிர போறா வரியா. இவன் தான் நம்ம ஊரை பத்தி கவலை பேசுறான். அட பாவிகளா, புரட்சிக்கவி பாரதி மாறி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் போறவங்க ஜெயிங்க. மாதம் மும்மாறி மழை பெஞ்சு செழிப்படைஞ்சு ஊரு விளங்கும். எவன்டா மறுபடியும் எவன்டா ஊரை பத்தி பேசுறது? இந்த மாதிரி ஊரை உலகத்திலே பார்க்க முடியாதா ராஸ்கல். அடுத்த வாரம் இந்த ஊருக்கு அவார்டு தர்றாங்க. பேசுறாங்க பேச்சு. கிளப்பிடுவோம். எல்லாம் சரியாத்தான் இருக்கு. 4 தலைமுறைக்கு முன்னால நம்மள நாடாளும் பரம்பரைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நடு ரோட்ல உட்காந்துட்டு நாய் படாத பாடு வர வேண்டி இருக்கு. என்னைக்கு சம்பாரிச்சு வீடு வாசல் காரு பங்களா வாங்கி முன்னேற போறோமோ? இத வச்சுக்கிட்டு என்ன கொடுப்ப? ஒரு ஏசி காரு, ஒரு ஏசி பங்களா வாங்கி தருவா. இருந்தாலும் உனக்கு வாய் ரொம்ப நக்கல் தான். என்ன நார்ற பேப்பர்ல 4 கொடுத்துட்டு என்ன தருவேன்னு கேக்குற? ஏத்தா இந்த ஒரு 8 இருக்கு. பணியாரம் வாங்கி சாப்பிட்டு போய் பாடு. வந்துட்டு அங்க இருந்து என்ன பேப்பர் இது? படமெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. பசுமலை காட்டில் புதையல். புதையலா? போகும் வழி. ஆஹா
ஆஹா நல்ல காலம் பிறந்துருச்சுடா, நல்ல காலம் பிறந்துருச்சுடா. இந்த பொழப்புக்கு ஒரு விமர்சனம் கிடைச்சிருச்சு. இதை வச்சு இப்படி செட் ஆகிற வேண்டியதான். இனிமே இந்த பொழப்ப தேவையில்ல. எங்க போவே, எங்கிட்டு போவே? என்ன வேகமா வரான்? ஓட்ட ஓடிச்சல நில்ல. என்னப்பா என்ன மனுஷனை பார்த்து பார்க்காம போயிட்டு இருக்க? நான் உன்னை பார்க்கவே இல்லடா. பாத்தியா, நீ நானும் சேர்ந்து எவ்வளவு வியாபாரம் பண்ணிருக்கோம். பழைய பாட்டில், பேப்பர், இரும்பு. அட எங்க போற என்ன பண்றன்னு வார்த்தை கேட்டா கெட்டா போயிடுவேன். சரிடா, எங்க போற, எப்படி இருக்க? அடச்சி கேட்டதுக்கு சுத்தி போட வச்சு மாதிரி பேசாத, கொஞ்சம் அன்பா கேளு. அது சரி, பாக்கெட் மேல என்ன கை வச்சிருக்க? அது நெஞ்சு வலி. சும்மா சொல்லாத, ஏதோ புதையல் ரகசியம் மாதிரி வச்சிட்டு இருக்கிற. புதையல பத்தி இவனும் கரெக்டா சொல்றான். இவனுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நம்மளுக்கு முன்னாடி நாயை அலைஞ்சு தேடிட்டு வர்றானோ? உனக்கு என்ன அனுப்ப, எங்க போற? நான் எங்க போறதுன்னு தெரியாமலே இருந்தேன். நீ போறத பார்த்த உடனே உன் கூடவே வரணும் போல இருக்கு. ஐயோ, புதையல் எடுக்க போல பார்த்தா பொருட்டா சாப்பிட கூப்பிடுறானே. இவனை எப்படியாச்சும் கழட்டி விடுமே சாமி. ஏய், ஏன் அப்படி பைத்தியம் மாதிரி மேலே பாத்துட்டு இருக்க? ஒண்ணுதான். இவன் வாயாலே நம்மளை பைத்தியம் விட்டான். இப்படியே மைண்ட் பண்ணி இந்த பயவுலயே விரட்டி அடிக்க வேண்டியதான். இன்னும் 10 பேர் சேர்ந்தாங்கன்னா புதையல் எடுக்கிற இடத்துக்கு ஊர்வலமா கிளம்பி வந்துருவாங்க. அக்கா ஐயோ, உண்மையிலே பைத்தியம் தான் போயிருக்கு. புதையல் இருக்கிற இடத்துக்கு கூட வர்ற. இப்படியே அவ்வளவு பேர் ஏமாத்த வேண்டியதான். அப்பதான் புதையல் நம்ம கை கிடைக்கும். என்னப்பா, போன வாட்டி நான் பாக்குறப்ப ஆள் ரொம்ப அலப்பா இருந்த. இப்ப லீனா சவுக்கு குச்சி மாதிரி ஆயிட்ட. வாக்கிங்க பூரா பழ ஜூஸா? ஆள் ரொம்ப ட்ரிம் ஆயிட்டா. ராஸ்கல், யார பார்த்து ஆள் ஜிம்மா இருக்குன்னு கேக்குற? நானே அண்ணாகரம் இல்லாம ஹாஸ்பிட்டல் 6 மாசமா படுத்து கிடந்த, தப்பிச்சா போதுன்னு ஓடி வர. என்ன பார்த்து ஆள் ஜிம்மா இருக்கான்னு கேக்குற? தப்பி போடுவேன். போடா போடா. காலையில மேற்கையும் வடக்கையும் சூழம் சொன்னாங்களே, அது இதுதானா? மேற்க முடிஞ்சு போச்சு, வடக்கு என்ன காத்திருக்கோம்? என்ன இது? இந்த பசுமலை காட்டுக்கு அட்ரஸ் எங்க இருக்குன்னு விசாரிக்கலாம் பார்த்தா யார்கிட்ட கேட்கணும் தெரியலையே. அந்த கடமுனால நிக்கிற சின்ன பையனை கேட்டு பாப்போம், சொல்லுவான். டே தம்பி, டே தம்பி, செவுடனா இருப்பானோ? அட பயமில்ல. டே கருப்பு டவுசர் உன்னதாடா? ஐயோ, என்ன பின்னால பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கா, முன்னால பார்த்தா பெரிய ஆளா இருக்கா? வாங்கனே, காலங்கத்தாலே வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு. யார பாத்துற ஆப்டர் சொன்ன? இந்த பசுமலை காட்டுக்கே தலைவர் நானே. வடக்க சூளம் முடிஞ்சு போத்து. ஐயோ, இது பைத்தியம் இல்ல. அடப்பாவி, கண்டதை தின்னுட்டு விக்கிட்டு கிடக்குற. ஒரு டம்ளர் மோர் குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். இந்த கண்டவை கீழே போட்டு இத குடி. कोरा कागज का ये मनु मेरा, लिखिया का ईद मिस्टेक किया। डंग 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 तकु मेरे तुमके काके लकुड़िया का क्या मेरे तको खे सुनके क्या किया। तेरे के कागे तारे के पाके लकोड़े के चक्कू पिया
கட்டி பிடிக்கிறா, யாராவது ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன புள்ள செஞ்ச? அண்ணா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க, இந்த பைத்தியம் என்ன கெடுத்திருக்கும், வாழ்க்கையே நாசமாயிருக்கும். ஐயோ ஏண்டா டேய் இவள கெடுக்கவா பார்த்த? ஏண்டா டேய் என் தங்கச்சி காதலிச்சாலும் பரவாயில்லை கட்டி பிடிக்கவா பார்த்தீ? காதல் இல்லை என்றால் சாதல் இல்லை, சாதல் இல்லை என்றால் மோதல் இல்லை, மோதல் இல்லை என்றால் உலகம் இல்லை, உலகம் இல்லை என்றால் நீ இல்லை, நானும் இல்லை, யாரும் இல்லை. அடேய் இந்த நேரத்துல தத்துவத்தியா நான் பேசுறேன் நீ? கொல்லுங்கடா விடுடா சாபை யோ ஒருத்தரையே எத்தனை பேர் அடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன பண்ணா? ஐயா போலீஸ்கார ஐயா, ஐயோ போலீஸ்கார ஐயா, நான் சரியான நேரத்துல வந்துட்டேன். இல்லாட்டி நட்ட நடு காட்டுல இந்த பைத்தியக்கார இந்த புள்ளைய கட்டிட்டு பையா. பைத்தியமா? யோ நீங்களே அவனை பைத்தியம்னு சொல்றீங்க, அப்புறம் பைத்தியக்காரத்தனமா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அவன் பைத்தியமோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது. அவன் இந்த காட்டுக்குள்ள நடமாடவே கூடாது. அவன் நடமாண்டான்னா எங்க இனத்து புள்ளைங்க விரவு பொறுக்கே போக முடியாது. அதனால அவனை அடிச்சு கொள்றதே சரி. ஏய், சும்மா இரு. மிருகத்தை அடிச்சாலும் மிருக சட்டத்துக்கு உள்ள தள்ளுவாங்க. இத்தனை பேர் சேர்ந்து பைத்தியக்காரனை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அது தெரிஞ்சா நாங்க எந்த காட்டுக்குள்ள இருக்கோம்? தெரியல. கிளம்பு. கிளம்பு. இருங்க இருங்க. ஏய், ஏய், போ, பொண்ணு போ, பிள்ளைங்களா, போ. வாங்க 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 வாங்க. இன்னொரு நாளைக்கு மாட்டுவே இல்ல. அன்னைக்கு என்ன எப்ப பாத்துக்க. ஏய் சீ, எடு. ஏய் இனிமே இந்த காட்டுல உன்னை பார்த்தேன் பிச்சுரம். போ. அந்தரகோ 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 கிளம்பு. இந்தரகோ போடா. சந்திரகோ சந்திரகோ இந்திரகோ கந்தரகோ கந்தரகா மலை ஏறினவுடனே 2 கிலோமீட்டர் தாண்டி சோத்தாங்கை பக்கம் திரும்ப நிலையிருக்கு. அப்புறம் என்ன எழுதியிருக்கு? 16 மரம் இருக்கு, அதுல 16வது மரம் ரெட்டை மரம்னு எழுதியிருக்கு. அப்புறம் காத்தாடி என்னென்னமோ கத்துதே, கடவுளே காப்பாத்துறாங்க. ரெட்டை மரத்துக்கு நேர 10 அடி முன்னேறி போனோம்னா எப்படி முன்னேறது? ரெட்டை மரம் 10 அடி முன்னேறி போய் நோண்டுன்னு எழுதியிருக்க. எதை நோண்டுறதுனால என்னத்தையாச்சும் நோண்டி பாம்பு கிம்பு உள்ள எடுத்து வந்துருச்சுடா. இருக்கட்டும், நோண்டுவோம் நோண்டுவோம் நோண்டுவோம். மெதுக்கு 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 இங்கேயா தாக்கம். அப்பனே முருகா, உன்னை நம்பி நோண்ட போறேன்டா. உள்ள இருந்து வீரப்பன் இறப்ப வந்துடாம பாத்துக்க. ஏன்னா அவன் எப்ப எங்கிட்டு இருந்து எந்த நேரத்துல வருவான்னே தெரியாதுங்கிறாங்களே. ஓட்ட உடத்துல உனக்கு வந்துருச்சா யோகம்? ஆத்தா அன்னைக்கே சொல்லிச்சு உனக்கு நடுமுதுல இருந்து ஒரு அடிக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கு, அதனாலேயே கோடீஸ்வரன் சொல்லுச்சுடா. தெய்வமே, இதுல இருக்க காசெல்லாம் எடுத்து முத ஒரு ஒயின் ஷாப் ஆரம்பிக்க போறேன். அடுத்தது 6 பஸ் வாங்கி மதுரை டு மேலூருக்கு விட போறேன். சொந்தமா ஒரு ஏசி கார் வாங்க போறேன். இது பூராமே பிளாமி கிடையாது, என் பேர்லதான். அத்தா உக்கிர தேவி கொண்டு போகும்போது குறுக்க அவனு பிடிங்கிடக்கூடாது. என்னது ராஜா காலத்து கோமணம் மாதிரி இருக்கு? இல்ல இல்ல இல்ல, ராஜா காலத்து லெட்டர் போல் இருக்கு. ஆஹா, புதையில வேற எங்கேயும் வச்சிருக்காங்க போல் இருக்கு. அதை இதுல படிச்சு பார்த்தா தெரியும். என்ன எழுதியிருக்காங்க? பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. ஆஹா, அப்படி எழுதியிருக்காங்க. கீழே படி. அட அருவி கட்ட பங்கர நாயே. பங்கர நாயா? பைத்தியக்கார நாயே, சொறி நாயே. புதையலாடா வேணும் உனக்கு? இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? ஏண்டா, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு புதையல புதைச்சு வச்சிருப்பா. நீ பகுமானமா எடுத்துட்டு போய் சொகுசா வாழலாமா நினைக்கிற? உன்னையெல்லாம் வாயில செருப்ப கப்ப கொடுத்து அடிச்சா என்ன? மேலே படி. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. கீழே படி. அட அருவி கட்ட பங்கர நாயே. ஐயோ, திருப்பி அதே வருது. அட சண்டாளைகளா, புதையல கிடைக்கும்னு நம்பி இருக்கிற பொழப்பெல்லாம் விட்டுவிட்டு அனாதி ஆயிட்டனே. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். ஆனா துணி மட்டும் நல்லா வச்சிருக்க ஐயா.
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், ஏன் சிரிக்கிற? நான் பைத்தியம் அம்மா. டேய், ஆ? எந்த பைத்தியம் தனக்கு தானே பைத்தியம் சொல்லிருக்கு? ஆ, அப்படி ஒண்ணு இருக்கா? ஏய். ஐயா, உண்மையை சொல்லு. இங்க நடக்கிற கொலையெல்லாம் நீ தானே பண்ற? கொலையா? என்னய்யா சொல்றீங்க ஐயா? நான் வாழ கொலைய கூட பார்த்தது இல்லையா? ஐயா 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 ஐயா, நான் யார் தெரியுமா? ஓட்ட உடத்துல ஈயம் பிச்ச ஆளைக்கு பேரிச்சம்பளம் விக்கிற நாய். ஒரு எடுவட்ட மூதேவி ஒரு காக்குள்ள பேப்பரை போட்டுட்டு போனான். அதுல ஒரு மேப் இருந்துச்சு. எடுத்து பார்த்தா பசுமலை கீழே புதையல் இருக்குன்னு எழுதி இருந்துச்சு. அதை நம்பி பொழப்பெல்லாம் விட்டு இங்க வந்து பார்த்தா ஒருத்தன் கெட்ட கெட்ட வார்த்தையில அந்த காலத்திலேயே நல்லா எழுதியிருக்கா ஐயா. பாருங்க, இதுதான் நடந்தது. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். உன்னை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறேன். வாடா. ஐயா, இந்த புதையல மட்டும் பணம் இருந்திருந்தா அரசாங்க கடல்ல பாதி அடைக்கலாம் இருந்தேன். ஆனா என்னையே கொண்டு போய் அரசாங்கத்துல அடைக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது நியாயமா? என்னையா? ஏண்டா, நீயே பென்சில்ல மீச வரைஞ்சிருக்க, நீ அரசாங்க கண்ணு அடிக்க போறியா? சாமி, பென்சில்ல வரைஞ்ச மீசையே கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த நாட்டுல நடக்கக்கூடிய அக்கிரம அநியாயத்தை நீங்க ஈஸியா கண்டுபிடிப்பீங்க. உங்ககிட்ட சரண்டர் ஆகிறத நான் பெருமையா நினைக்கிறேன். வாங்க போலாம். ஆமா, இப்ப சம்பளம் படிக்காசு இதெல்லாம் ஒழுங்கா தர்றாங்களா? ஏய். இல்லையா? வாய மூடிட்டு வா. வாய திறந்த பின்னிடும் பின்னி. வாடா. ஆகட்டும் ஐயா, அந்த பித்தாள பூனை மட்டும் முடியாது. ஒரு டேய், காக்கு உன்னை கம்ப்யூட்டர் முறையிலே விசாரிக்கிறேன். வா. என்னமோ பண்ணுங்க.